இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடே அழியாது யான் துய கல்வாரியின் அன்பை அன்பிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுத்தால் எந்தனை மீட்க. அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுத்தால் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே கொல்கதாவே
கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே கோர மனிதன் கொலை செய்தார் கோர காட்சி பார் மனமே கோர காட்சி பார் மனமே கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே. கந்தை அணிந்தார் நிந்தை சுமந்தார் கள்வர் நடுவில் கொலை மரத்தில் எந்தனை மிக்க இத்தனை பாடே எந்த ஜீவநாயகா எந்த ஜீவநாயகா கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மரமே. என்னை மீட்ட கொலை மரமே அன்னையே ஜெபம் செய்வோம். இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இந்த நாளிலே இடைப்படும் சுவாமி. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் இருதயங்களை திறந்து தாரும் சுவாமி. ஜெபம், ஆராதனை, பிரசங்கம் எல்லாவற்றையும் நீர் பாரம் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்கேலும் சுவாமி. ஆமேன். ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் யாவரும் எழுந்திருந்து 339வது பாமாலை பாடுவோம். பாமாலை 339.
நாம் நமது மூன்றாவது ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். போற்றுதல் செய்வோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை சோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் உடையவனாய், வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுள் கேட்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளை நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். நாம் யாவரும் இணைந்து சொல்வோம். என் கண்மணியும் என் மீட்புமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும், மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தோம். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவரோடு ஒப்புரவாகுவோம். நம்முடைய எண்ணங்களினாலும் செயல்களினாலும் நாம் தினம் தினம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். அதை உணர்ந்து அதை அறிக்கை செய்வோம். முதலாம் பாவரிக ஜபத்தை என்னோடு இணைந்து சொல்லுங்கள். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். என் பாவமுற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்ந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் யாவரும் இப்பொழுது அமர்ந்திருந்து நமது கைகளை தட்டி
கல்வாரி அன்பை எண்ணிடும் இந்த பாடலை பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போது அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சுவிசேஷ பாடத்திற்காக எழுந்து நிற்போம்.
வாசிக்கும்படி தெரிந்துகளுடைய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 முடிய. மத்தேயு 26 வசனம் 6 முதல் 13 முடிய. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசு மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போது உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம் எத்தனமான செய்கையாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்கான இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்கள் சொல்கிறேன் என்றார். வாசிக்கும்படி தெரிந்துகளுடைய சுவிசேஷ வேதப்படம் வாசித்து முடிந்தாயிற்று. சபையார் தயவு செய்து அமருங்கள். இப்பொழுது சகோதரர் நமக்கு தெய்வ செய்தியை அளிப்பார்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நான் அறிவிக்கிறேன். இந்த அருமையான மாலை வேளையில், இந்த பரிசுத்த வாரத்தின் 3வது நாள், இந்த புதன்கிழமை, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் மற்ற நாட்களிலே எப்படி சிலுவை குறித்து தியானித்தோமோ அதே போல நாம் தியானிக்க போகிறோம். முதல் நாளிலே நாம் எதை குறித்து பார்த்தோம்? பதவி வெறியை குறித்து பார்த்தோம். 2வது நாளிலே பண ஆசையை குறித்து பார்த்தோம். இன்றைய தினத்திலே நாம் எதை குறித்து? சுயநீதியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுயநீதி. பாருங்கள், 3 துர்க்குணத்தை குறித்து நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். சிலுவையிலே இந்த 3 துர்க்குணங்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த 3 நாட்கள் நாம் தியானித்து வருகிறோம். இந்த சுயநீதி என்ற துர்க்குணம், சுயநீதி என்றால் செல்ஃப் ரைச்சஸ்னஸ், தன்னுடைய சுயத்தின் அடிப்படையிலே நீதியை சம்பாதிக்க நினைப்பது, தன்னுடைய முயற்சியின் மூலமாக, தன்னுடைய கிரியையின் மூலமாக, தன்னுடைய செல்வத்தின் மூலமாக அல்லது தனக்குண்டான பலத்தின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நான் நீதியாக நிற்க முடியும் என்று, மனுஷருக்கு முன்பாக நான் நல்லவன் என்று காட்ட முடியும் என்பது சுயநீதியாக இருக்கிறது. இட் இஸ் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். பாருங்கள், நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே சுயநீதியை குறித்து நாம் என்னென்ன காரியங்களை பார்க்க முடியும்? இந்த வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி ஒரு சம்பவத்தை குறித்து சுவிசேஷ பகுதியாக இருக்கிறது. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். அங்கே அவர் பந்தி அமர்ந்திருக்கும் போது ஒரு ஸ்திரீயானவள் வந்து அவருக்கு வெள்ளை அந்த பரிமள தைலத்தை பூசி அவள் வார்த்தாள், அவள் பாதத்திலே வார்த்தாள் என்று ஒரு சுவிசேஷத்திலும், அவள் அவருடைய சிரசின் மேல் வார்த்தாள் என்று மற்றொரு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அது யோவான் சுவிசேஷத்திலே லாசருவின் சிஸ்டர் ஆகிய யார், மரியாள், அவங்க தான் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் இது வெவ்வேறு சம்பவம் என்று சொல்லுகிறார்கள், சிலர் இது 2ம் ஒரே சம்பவம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் தியானத்துக்காக அந்த எல்லா பகுதியும் எடுத்து நாம் பார்க்க போகிறோம். இட் ஹாஸ் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். இந்த 2 சம்பவங்களும் சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது.
ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் என்ன, ஒன்று ஒரு பாவியாகிய ஸ்திரீ பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, மற்றொன்று லாசருவின் சகோதரி ஆகிய மரியாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் 2 பேரும் ஒன்று தான் சொல்லுகிறார்கள். ஆக இங்கே நாம் பார்க்கும்போது சுயநீதியை பற்றி இங்கே 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 4 things about self-righteousness. சுயநீதி என்ற துர்க்குணம் 4 சுபாவங்களை கொண்டதாக இருக்கிறது. It has 4 attributes. முதலாவது பார்க்கும்போது சுயநீதி என்ன செய்கிறது என்றால், தேவன் தரும் நன்மைகளை அனுபவிப்பதற்கு வசனப்படுகிறது. Self-righteousness is upset when you want to enjoy what God has given you. தேவன் தரும் நன்மைகளை அனுபவிப்பதற்கு சுயநீதி என்ன செய்கிறது? வசனப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது சுயநீதி என்ன செய்கிறது என்றால், தேவனால் பிறந்தவனை பகைக்கிறது. தேவனால் ஆவியால் யார் பிறந்திருக்கிறார்களோ, மறுபடி பிறந்திருக்கிறார்களோ, தேவனுடைய கிரியைக்கு உட்பட்டு யார் இருக்கிறார்களோ அவர்களை சுயநீதி பகைக்கிறது. மூன்றாவதாக சுயநீதி குற்றம் சாட்டும் மனப்பான்மையுடையதாக இருக்கிறது. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் ஹேஸ் தி attribute ஆஃப் judgment. It has a judgmental attitude. அது குற்றம் சாட்டுகிறதாக இருக்கிறது. நான்காவதாக அது வெளி வேஷம் தரிக்கிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த 4 சுபாவங்களை நாம் பார்க்க போகிறோம். 4 attributes about self-righteousness. சுயநீதியை பற்றிய 4 சுபாவங்கள். முதலாவது பாருங்கள், நாம் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சீஷர்கள் அதை கண்டு வசனமடைந்து. எதை கண்டு வசனமடைந்தார்கள்? இயேசுவின் பாதத்தில் வந்து அவள் அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை வார்த்தபோது, அல்லது இயேசுவின் சிரசின் மீது அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அந்த ஸ்திரீயானவள் கொண்டு வந்து வார்த்தபோது சீஷர்கள் வசனப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. They were upset, they were angry, they were not happy. பாருங்கள், இது யாருடைய பரிமள தைலம்? அது அந்த ஸ்திரீக்கு சொந்தமான பரிமள தைலம், அல்லது மரியாளுக்கு சொந்தமான பரிமள தைலம். அவங்க சொந்தமான பரிமள தைலம், வெளியேறப்பெற்ற தைலத்தை இயேசுவுக்காக எடுத்து வந்து வார்க்கிறார்கள். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு இவங்க என்ன பண்றாங்க? இயேசுவுக்கு இப்படி செய்வது அவங்களுக்கு பிடிக்கல. இதை விற்று பணம் மாத்திரலாமே, பணத்துக்கு கொடுத்து ஏழைக்கு கொடுத்துடலாமே என்று சொல்லுகிறார்கள். இது பணத்திற்கு விற்று ஏழைக்கு கொடுத்துடலாமே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் அதை அனுபவிப்பதை விரும்பவில்லை. They did not want to enjoy the blessing God has given. சுயநீதி உள்ள ஒரு இருதயம், நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அதை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று வரும்போது அதற்கு தடையாய் நிற்கிறது. உலகம் நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு பெஸ்ட்டை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது உலகத்துக்கு அது பிடிப்பதில்லை. அது இருமாப்புள்ள ஒரு இருதயத்திற்கு அது பிடிப்பதில்லை. சுயநீதி உள்ள இருதயத்துக்கு அது பிடிப்பதில்லை. அது அதை பார்த்து என்ன பண்ணுது? வசனப்படுகிறது. பாருங்கள், நேற்றைய தினத்தில் இந்த வசனத்தை ஏற்கனவே பார்த்தோம். நாம் 1 தீமோத்தேயு 6:17 என்ன பார்க்கிறோம்? நாம் அனுபவிப்பதற்கும் சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நாம் அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சகல நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே பரிமள தைலத்தை கொண்டு வந்து அங்கே வார்க்கும்போது அதை அவங்க அனுபவிக்கலை. இயேசுவுக்கு வார்க்கிறாங்க. அவங்களுடைய எஜமானனாகிய இயேசுவுக்கு, ஆண்டவருக்கு அதை வார்க்கும்போது அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் மனத்தினாலே அது நிறைந்திருக்கிறது. அதை அவர்கள் அனுபவிக்கவில்லை. Instead of enjoying what the best God has given, they are upset with it. பாருங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை செய்கிறார். அது இந்த உலக பிரகாரமான நன்மைகளாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய நன்மைகளாக இருந்தாலும் சரி, அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கும் போது சுயநீதி உள்ள இருதயம் அதை கண்டு வேதனைப்படுகிறது, பொறாமைப்படுகிறது, எரிச்சல் அடைகிறது. இதை பார்த்து நாம் கண்டு கொள்ளலாம் இங்கே சுயநீதி கிரியை செய்கிறது என்று. இந்த சுபாவத்தை பார்த்து நாம் கண்டு கொள்ளலாம், அங்கே இருக்கு சுயநீதி, அந்த இருதயத்தில் சுயநீதி இருக்கிறது என்று நாம் கண்டு கொள்ளலாம். பாருங்கள், இந்த உலக பிரகாரமான சில காரியங்களை நாம் பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 127 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 127ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரையை அளிக்கிறார்.
நித்திரை கொடுக்கிறார், நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார். எல்லாம் நல்லா தூங்கி எழுச்சிங்களா? இன்னைக்கு தூங்குனீங்களா இல்லையா? நல்ல தூக்கத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். தூக்கம் இல்லாதவங்க ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நல்லா தூக்கம் வேணும் ஆண்டவரே, சரியா? ஆனால் நம்ம தூங்கினா கூட குட்டோன்னு சொல்லும். என்னது? சுயநீதி. தூங்குறது கூட தப்பு சுயநீதிக்கு. பாருங்கள், சங்கீதம் 128 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அது ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய கையின் வேலையை ஆசீர்வதித்து அதன் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அது தேவன் தருகிற ஒரு வரமாய் இருக்கிறது. அப்போ அதை கூட குறை கண்டுபிடிக்கிறதாக சுயநீதி இருக்கிறது. மற்றும் பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஆண்டவர் ஆடையை குறித்து அழகாக சொல்லுகிறார். நாம் உடுத்தும் உடையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். Matthew chapter 6 verse 28 to 30 அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை தேவன் எவ்வளவு அழகாக உடுத்து வித்திருக்கிறார் என்றால், சாலமோன் ராஜா அவனுடைய எல்லா மகிமையிலையும் அப்படிப்பட்டதான உடையை அவன் அணிந்ததில்லை. அப்படிப்பட்டதான உடையை ஒரு காட்டு புஷ்பத்துக்கும் புல்லுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான மகிமையான ஆடையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சாலமன் ராஜாவை பற்றி பார்க்கும்போது இன்றைக்கு அவருடைய சொத்தின் மதிப்பை பார்ப்பீர்கள் என்றால் பல கோடி டாலர் வேல்யூவாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற உலக மிகப்பெரிய பணக்காரரும் மிக பணக்காரனாக அவர் இருந்தார். ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அவ்வளவு பணக்காரனாக இருந்த சாலமோன் ராஜாவு கூட அந்த அருமையான அந்த காட்டு புஷ்பத்தை போல உடை அணைந்ததில்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆகவே நீங்க ஒன்றும் அணியாம சாதாரணமாக இருக்குன்னு சொல்றாரா? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த காட்டு புஷ்பத்தையே உடுத்துவிக்கிற கர்த்தர் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். அப்போ he will give you the best. சாலமோன் ராஜாவை பார்க்கிலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மையான ஈவுகளை தருவராக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. நன்மையான எல்லா ஈவும், பூரணமான வரம், இந்த உலக பிரகாரமான நன்மைகள், இந்த உலகத்துக்குரிய மேன்மைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் தருகிறார். ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது, நீங்கள் அனுபவிக்கும்படியாக வருகிறது. ஆனால் சுயநீதி உள்ள இருதயமோ அதை கண்டு வசனப்படுகிறது. வேற எதை கண்டு வசனப்படுகிறது என்று பார்க்கும்போது, ஆவிக்குரிய நன்மைகளை பார்த்தும் அது வசனப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே அநேகரை சுகப்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஜீசஸ் ஹீல்ட் மெனி பீப்புள் ஆன் த சாபத் டே. அவர் ஓய்வு நாளிலே சுகப்படுத்தினவுடன் அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இவ்வளோ பெரிய சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார், இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்துட்டார். அதெல்லாம் சாதாரண அற்புதம் இல்லை பிரியமானவர்களே. ஒரு கூனியா இருந்த ஒரு ஸ்திரியை, பல வருடங்களாக சாத்தானால் கட்டப்பட்ட ஒரு ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேராக வரும்படியாக அவளை விடுதலை கொடுத்தார், அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். சூம்பின கை உள்ள ஒரு மனுஷனை நீ கையை நீட்டு என்று சொன்னார். அவனுடைய கை மற்ற கையை போல மாறினது. இப்படிப்பட்டதான பலத்த அற்புதங்களை இயேசு செய்தார். பிறவிலிருந்தே குருடனா இருந்த ஒரு மனுஷனுடைய கண்களை இயேசு திறந்தார். இதெல்லாம் எப்போ செஞ்சார்? ஒரு ஓய்வு நாளில் செய்கிறார். ஒவ்வொரு ஓய்வு நாளில் இப்படி செய்கிறார். அப்போ என்ன பண்றாங்க? பரிசேயரும் வேதபாரகரும் உடனே அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த ஓய்வு நாள் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, யார் அவர்கிட்ட சுகம் பெற ஜோம் பண்ண வராதிங்கப்பா, எல்லாம் போயிடுங்க, ஓய்வு நாள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. பாருங்கள், அவங்க அந்த சுகத்தை, அந்த அற்புதத்தை அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நிகழும் அந்த அற்புத கிரியையை அவர்கள் அனுபவித்து மகிழவில்லை. They did not want to rejoice with the people who are healed, with that healing, with that miracle. Rather, அதற்கு பதிலாக அவர்கள் குறை சொல்லுகிறார்கள், வசனப்படுகிறார்கள், கோவப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தேவனானவர் அநேக ஆவிக்குரிய வரங்களை சபையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 9 வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நவமான பாஷைகளின் வரம், தீர்க்கதரிசன வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம், விசுவாச வரம்,
அற்புதங்களை செய்யும் வரம், சுகமளிக்கிற வரங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம் ஆகிய 9 வரங்கள் வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது தேவன் அதை நியமித்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த சுயநீதி உள்ள இருதயத்திற்கு அந்த வரங்கள் கிரியை செய்யும் போது வசனப்படுகிறதா இருக்கிறது. ஐயோ, இது கரெக்டா, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணக்கூடாதா, இதெல்லாம் இப்போ இருக்கா, இப்போதான் இல்லையா, அப்பதான் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நியமித்ததை அவர் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் தேவன் ஒரு நன்மையான கிரியை செய்யும் போது அதை பார்த்து இருதயம் வசனப்படுகிறது. ஏனென்றால் அந்த என்ன சுபாவம்? சுயநீதி. இது என்ன அற்புதம், நான் தான் கிரேட், என்னுடைய நீதி தான் கிரேட், என்னுடைய ஜெபம் தான் கிரேட், இந்த மாதிரி அற்புதம்லாம் வேணாம் நமக்கு. ஆகவே தேவன் செய்கிற இயற்கையான நன்மையாயிருந்தாலும், உலக பிரகாரமான நன்மையாயிருந்தாலும், ஆவிக்குரிய நன்மையாயிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில தேவன் தருகிற பெஸ்ட்டை நீங்க அனுபவிக்க நினைக்கும் போது, தேவன் தருகிற மிரக்கிள்ஸை நீங்க அனுபவிக்க நினைக்கும் போது, சுயநீதியானது அதை பகைக்கிறதாக, அதை கண்டு வசனப்படுகிறதாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 வசனம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆதியாகமம் 2:16 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். You may freely eat from every fruit of the trees. நீ நல்ல தாராளமாக புசிக்கலாம், எல்லாம் உனக்கு தான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தோட்டத்தில் அவர்களை வைக்கிறார்கள். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்கும் நாளிலே புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லுகிறார். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் விருட்சம் பாருங்க, அதை மாத்திரம் சாப்பிடாதன்னு சொல்றார். நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், எல்லாம் உனக்காக நான் படைத்து வைத்திருக்கிறேன், எல்லாம் பரிசுத்தமானது, எல்லாம் நன்மையானது உனக்காக நான் படைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவங்க ஏதேன் தோட்டத்தை காண்பிக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்றாங்க? அவைகளெல்லாம் விட்டுடுறாங்க. அவைகளெல்லாம் அனுபவிச்சாங்களா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கா? இல்லை. வேற எதையும் அவங்க அனுபவித்த மாதிரியே இல்லை. எதை செய்யாதன்னு சொல்றாரோ நேராக அந்த மரத்துக்கிட்ட தான் போறாங்க. அந்த மரம் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அது கெட்ட மரமா? இல்லை. அந்த மரம் எதை குறிக்கிறது என்றால், the tree of knowledge of good and evil எதை குறிக்கிறது என்றால், நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. The tree of knowledge of good and evil is the law. நீங்கள் நியாய பிரமாணத்தை எடுத்து வாசிக்கும் போது எது நன்மை எது தீன்மை என்ற அந்த அறிவு உங்களுக்கு வருகிறது. அதுதான் ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். அந்த நியாய பிரமாணத்திடத்தில் போகும்போது இவர்கள் எதுக்காக போறாங்க? சுயநீதியை அடைவதற்காக போறார்கள். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு எல்லா நன்மையும் தருகிறேன், நீ எல்லாம் அனுபவித்து மகிழ், நீ என்ன நம்பிப்போ, எல்லாம் உனக்கு நன்மையானது தான் வச்சிருக்கேன். எவ்ரிதிங் ஐ ஹேவ் ஃபார் யூ இஸ் ஒன்லி குட் திங். அதுல தீமையே கிடையாது. ஆனா இந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் மூலமா நீ சென்றீனா நீயாவே சூஸ் பண்ணிக்கணும், எது நன்மை எது தீமை. உனக்கு முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கும், இது நன்மை இது தீமை, நீ தான் சூஸ் பண்ணிட்டு போகணும். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் மேல் நம்பிக்கை இல்லை, தேவன் மேல் பற்றுதல் இல்லை. ஆகவே என்ன செய்கிறார்கள்? சுயநீதியை தேடி நன்மை தீமையை அறியத்தக்க அந்த விருட்சத்துக்கு நேராக சென்று அதிலே தங்கள் வாழ்க்கையை விட்டு விடுகிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் நம்முடைய பிறப்பிலே நாம் எங்கே இருக்கிறோம்? நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் பலனிலே நாம் பிறக்கிறோம், அந்த அறிவினாலே நாம் பிறக்கிறோம். இட் இஸ் த்ரூ தட். அதனால தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சி, இது நன்மை இது தீமை என்று சொல்லி மனசாட்சி நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. மோசேயின் நியாயம் பிரமாணம் அது எழுத்தின் பூர்வமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது புறஜாதிகளுக்கோ அவருடைய மனசாட்சியிலேயே நியாய பிரமாணம் இருக்கிறது. பிறப்பிலே நம்முடைய நியாய பிரமாணம் நமக்குள்ளாக நம்முடைய மனசாட்சியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அது சுயநீதியை கொடுக்கிறதாக இருக்கிறது. பாவ இருதயமாக அது மாற்றுகிறது, கடினமுள்ள இருதயமாக மாற்றுகிறது, தேவனை விட்டு பிரிக்கிற இருதயமாக மாற்றுகிறது. தேவனுக்கு நன்மையையும் தீமையையும் காட்ட வேண்டாம், தேவனுக்கு இந்த நன்மையை கொடுக்கிறாரா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானே சூஸ் பண்றேன், எனக்கு நன்மை எது தீமை எது காமிச்சிருங்க, நானே ஓகே லெட் மீ சூஸ், திஸ் இஸ் ரைட் திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ரைட் திஸ் இஸ் ராங் என்று சொல்லி
நான் என்னுடைய கிரியை நிமித்தம், என்னுடைய நற்கிரியைகளின் நிமித்தம் நான் நீதிமானாக இருக்கட்டும். அதை பார்த்து கடவுளை என்னை ஆசீர்வதித்தா ஆசீர்வச்சிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம், இதுதான் சுயநீதியின் இருதயம். அப்போ ஆதாம் ஏவாள் அதெல்லாம் அனுபவிப்பதை விட்டுவிட்டு தங்களுடைய ஜீவனை, தங்களுடைய வாழ்க்கையை எதுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்குள்ளாக, நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக, சுயநீதிக்குள்ளாக அவர்கள் சென்று விட்டார்கள். இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் இருக்கும்போது தேவன் செய்கிற நன்மையை அது விரும்புகிறதா இல்லை. தேவன் ஒரு நன்மையை செய்யும்போது அதை அனுபவிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ரெண்டாவது பார்க்கும்போது சுயநீதி உள்ள இருதயம் என்ன செய்கிறது? தேவனால் பிறந்தவனை பகைக்கிறது, ஆவிக்குரியவனை பகைக்கிறது. தேவன் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தில் எல்லாரும் பாவிகளாய் பிறந்திருக்கோம் என்று சொன்னேன் அல்லவா? பாவிகளாய் பிறந்த நம்ம எல்லோர் மத்தியிலையும் தேவன் உலக துவக்கம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை முன்குறித்தார். இயேசுவுக்குள் கிருபையாக நம்மை முன்குறித்தார். நீங்கள் இந்தந்த நன்மைகளை செய்வீர்கள், நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பீங்கன்னு சொல்லி உங்களை முன்குறிக்கவில்லை. தமதுடைய அனாதி தீர்மானத்தின்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் சாய்ஸ், அக்கார்டிங் டு ஹிஸ் சாவரன் வில், அவர் உங்களை முன்குறித்தார். சரியா? நம்முடைய நன்மை தீமை தக்கதாக அல்ல. அவர் முன்குறித்த தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியினாலே ஜெனிப்பிக்கிறார். நாம் மறுபடி பிறக்கிறோம், நம்முடைய ஆவியிலே மறுபடி பிறக்கிறோம். மறுபடி பிறந்து ஆவிக்குரியவனாய் இருக்கிற ஒருவனை இந்த சுயநீதியுள்ள இருதயம் பகைக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், நாம் பார்த்த இந்த சம்பவத்தில் 2 சம்பவங்கள் இருக்குது. நான் சொன்னல, முதல் சம்பவத்தில் பாருங்க, அவள் மரியாளை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மரியாள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அங்கே அந்த ஆயின்மெண்ட்டை கொடுக்குறாங்க, பரிமள தைலத்தை பூசுகிறார்கள். அப்போ இயேசு சொல்றாரு, இந்த பரிமள தைலம் எனக்கு என்னுடைய மரணத்துக்கு என்னுடைய சரீரத்தை இவள் ஆயத்தம் பண்ணுகிறாள். இட் பாயிண்ட்ஸ் டு த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மரியாள் செய்கிற அந்த காரியம் மற்றவர்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் இயேசு சொல்கிறார், இந்த ஸ்திரீ என்னுடைய சரீரத்தை என்னுடைய மரணத்துக்கென்று ஆயத்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் சுவிசேஷத்தில் மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அவர் சிலுவைக்கு செல்லாவிட்டால் நாம் எல்லோரும் அழிந்து போகிறவர்களாக இருப்போம். அவர் சிலுவைக்கு செல்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். பாருங்கள், அதற்கென்று இவள் செய்த கிரியை, இவள் செய்த ஒரு காரியம் ஆயத்தம் பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த காரியத்தை இவர்கள் குறை சொல்லுகிறார்கள். எதற்கு இது வேஸ்ட், எதற்கு அவர் மேலே இப்படி பரிமள தைலத்தை பூச வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து அவர்கள் தவறாக பேசுகிறார்கள். அடுத்த மற்றொரு காரியத்தில் பார்க்கும்போது இது இன்னொரு ஆங்கிள் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, அந்த பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் மேல் பரிமள தைலத்தை பூசின போது அது நடந்த இடத்துல ஒரு பரிசேயன் இருக்கிறான். அந்த பரிசேயனுடைய வீட்டு, சிமோன் எனப்படுகிற ஒரு பரிசேயன் வீட்டில் தான் இது நடக்குது. அந்த பரிசேயன் என்ன சொல்லுகிறான், அவன் என்ன நினைக்கிறான் என்றால், அவனுக்குள்ள சொல்லிக் கொள்கிறான், இவள் பாவியாகிய ஸ்திரீ ஆயிற்றே, அவள் இயேசுவின் பாதத்தை கண்ணீரினால் நனைத்து, தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து, கண்ணீரை வைத்து துடைத்து, அந்த பரிமள தைலத்தை பூசி அவருடைய கால்களை முத்தமிட்டாள். அப்போ இவருடைய இருதயத்தில், பரிசேயனுடைய இருதயத்தில் எப்படி இருக்கும்? அவன் யோசித்து பார்க்குறான், இவள் பாவியாகிய ஒரு ஸ்திரீ, இயேசு ஒரு தீர்க்கதரிசி அல்லவா, அவர் எப்படி இப்படிலாம் அனுமதிக்க முடியும்? இந்த மாதிரி காலை போய் அவர் முத்தமிடுறதுக்கு இவ்வளோ ஃபேரசீஸ்லாம் வந்திருக்காங்க, பரிசேயர்கள், வேதபாரர்கள்லாம் வந்திருக்காங்க, நல்ல கெஸ்ட்டு, ஹை லெவல் ரிலிஜியஸ் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. இவர்கள் மத்தியில் ஒரு பாவியான ஸ்திரீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறதா, இயேசுவின் கால்களை முத்தமிடுவதா, இது என்ன காரியம் என்று சொல்லி அவன் இகழ்ச்சியாக அவன் பார்த்து அவன் இருதயத்திலே தனக்கு தானே பேசிக்கொள்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் தெரியும். அவனை டைரக்டாக கேட்டுடுறாரு, நீ என்ன யோசிக்கிற என்று சொல்லி டைரக்டாக அவனை பார்த்து கேட்டுடுறாரு. ஆனால் பாருங்கள், இயேசு அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். அவள் செய்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவளுடைய அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அவள் கிறிஸ்துவினாலே மறுபடி பிறந்ததினாலே அவள் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறாள். She loves Jesus more and more. அவள் தன்னுடைய தலையின் மயிரை எடுத்து அவள் இயேசுவின் பாதத்தை கண்ணீரினால் துடைக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயானவளுக்கு தன்னுடைய தலையின் மயிர் எதுவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? மகிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மகிமையெல்லாம் இயேசுவின் பாதத்தில் அவள் சமர்ப்பிக்கிறாள். தன்னுடைய கண்ணீரினால் அவள் இயேசுவின் பாதத்தை துடைக்கிறாள். ஏன்? அவள் ரட்சிக்கப்படுகிறாள்.
She is getting born again at that point of time. ஒரு குழந்தை பிறக்கும் போது பாருங்கள், குழந்தை சிரிச்சுக்கொண்டே பிறக்குமா? நீங்களா சிரிச்சுக்கொண்டே பிறந்தீர்களா? ஒண்ணுமே செய்யாம பிறந்தீர்களா? நம்ம எல்லாம் பிறக்கும் போது எப்படி பிறந்தோம்? அழுதுகிட்டே பிறந்தோம். ஆமேன். அப்போ மறுபடி பிறக்கும் போது எப்படி பிறப்பீங்க? சிரிச்சுட்டே பிறப்பீங்களா? மறுபடி பிறக்கும் போதும் அங்கே கண்ணீரும், அங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆர்டர்லியாக இருக்காது. பாருங்கள், the first birth is a messy birth, the new birth is also a messy birth. அங்கே கண்ணீரும், முடி எடுத்து நல்லா தேய்ச்சி, ஆண்டவரே நம்மை நேசிக்கிறேன், அவளை முத்தமிட்டு, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆடாக இருக்கும், என்ன இவ பிஹேவியர் இப்படி இருக்குது, இவ பாவியாகிய ஸ்திரீயாச்சே, இவை எப்படி பிஹேவ் பண்ணுறா. ஆனால் பிரியமானவர்களே, அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள், அவள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறாள், தன்னுடைய அன்பை இயேசுவினிடத்தில் செலுத்துகிறாள். ஆனால் சுயநீதி உள்ள இருதயத்துக்கு என்னவா இருக்கும்? இதை பார்த்தா வசனப்படும், சே ஏன் இப்படி பண்ணுறா, நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது, நம்முடைய பரிசேயருடைய பாரம்பரியம் என்ன ஆகிறது, அதுவும் என் வீட்டில் வந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படி சொல்லி அவன் சிமியோன் நினைக்கிறான், அவனுடைய பரிசேயன். ஆகவே சுயநீதி உள்ள இருதயம் என்ன பண்ணுகிறது? தேவனால் பிறந்தவனை பகைக்கிறதா இருக்கிறது. அவள் பாவியா இருந்தாலே அப்போ அவ வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா என்று சொல்லி மறுபடி பிறந்தவளை இன்னும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கு. அவள் இப்படி இருந்தா, அவள் அப்படி இருந்தா என்று சொல்லி கொஸ்டின் கேட்டு அவள் மேல் பகையா இருக்கிறது. அதுதான் சுயநீதியின் கிரியா இருக்கிறது. அவள் பாருங்கள், அவள் இவங்க ரெண்டு பேருமே அது ஒரே நபரா என்று நமக்கு தெரியாது. லாசருவின் சகோதரியாகிய மரியாளாக இருந்தாலும், அந்த பாவ ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் அங்கே அந்த பரிமள தைலத்தை போட்டபோது வேதம் சொல்லுகிறது, யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வெளியேறப்பட்ட தைலத்தின் பரிமளத்தினால், பெர்ஃப்யூம், அந்த ஃப்ரேக்ரன்ஸ்னால அந்த வீடு முழுவதும் நிறைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, 2 Corinthians 2 மரணத்துக்காக அவளுக்கு தெரியாது அவர் மரிக்க போறாருன்னு, ஆனால் அவளுடைய கிரியை இட்ஸ் a prophetic act. அவள் செய்கிற ஒரு கிரியை ஒரு தீர்க்கமான ஒரு கிரியையா இருக்கிறது. அது ஆண்டவரால் புரிந்து கொள்ள முடிகிறது, இது தேவன் நியமித்த கிரியை, தீர்க்கமான கிரியை அவள் செய்கிறாள் என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய கிரியை செய்து கொண்டிருக்கிறாள் என்று ஆண்டவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. உள்ள திரையங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், மனுஷனோ ஒருவருடைய கேரக்டரை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அவள் பாவியான ஸ்திரீ தான், மற்றொரு ஸ்திரீ. ஆனால் பாருங்கள், அவள் என்ன செய்கிறார் என்று இயேசுவால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள், அவள் கண்ணீர் சிந்தி, அவள் தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து இப்ப என்ன செய்கிறாள்? என் பாதத்தை முத்தமிடுகிறாள், அன்பு செலுத்துகிறாள். ஏனென்றால் அவளுடைய திரளான பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெறும் பொழுது எந்த ஒரு இருதயத்திற்கு கோபம் வருகிறதோ, வசனம் வருகிறதோ, பகை வருகிறதோ, வெறுப்பு வருகிறதோ, அது சுயநீதி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுயநீதி முதலாவது என்ன செய்கிறது? தேவன் அருளும் நன்மைகளை அனுபவிப்பதற்கு வசனப்படுகிறது, தேவனாலே பிறந்தவரை பகைக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது, சுயநீதி குற்றம் சாட்டும் மனப்பான்மை உடையதாக இருக்கிறது. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இஸ் ஜட்ஜ்மெண்டல். அது குற்றம் சாட்டுகிறதா இருக்கிறது, குறை சொல்லுகிறதாக இருக்கிறது. நாம் பார்க்கும்போது இந்த பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? குறை சொல்லுகிறான். இவள் பாவியாகிய ஸ்திரீ ஆயிற்றே என்று அவளை பார்த்து ஒரு குறை சொல்லுகிறான். இயேசுவையே பார்த்து ஒரு குறையை தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இவர் தீர்க்கதரிசி ஆயிற்றே, இவருக்கு தெரியாதா இவள் பாவியான ஸ்திரீ என்று சொல்லி இயேசுவை பற்றியவன் குறை சொல்லுகிறான். இந்த குறையை சுயநீதி எப்படி சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், சுயநீதி நியாய பிரமாணத்துக்கு சம்பந்தமாயிருக்கிறது என்று. அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். Philippians chapter 3 verses 9. அங்கே வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி. சுயநீதி எப்படி வருது? நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி. அப்போ நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியா இருக்கிறபடினாலே மற்றவர்களை குறை சொல்லும் போது எப்படி குறை சொல்லும்? நியாயப்பிரமாணத்தை வைத்து குறை சொல்லுகிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை வைத்து குறை சொல்லுகிறதா இருக்கிறது.
நீ எதை சாப்பிட்ற, நீ இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடு, இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தக்கூடாது, உன் தலைமுடி இப்படி வைக்கக்கூடாது, அப்படி வைக்கணும், நீ இப்படி நடக்கக்கூடாது, நீ இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அது நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய கோட்பாடுகளின் அடிப்படையிலே, ஹியூமன் ட்ரெடிஷன்ஸ், மனுஷனாகவே கண்டுபிடிச்ச சில கோட்பாடுகள் இருக்கும், பாரம்பரியங்கள் இருக்கும், அதன் அடிப்படையிலே மற்றவர்களை குறை சாட்டுகிற இருதயமாக சுயநீதியின் இருதயம் இருக்கும். ஸோ இவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது நாம் பார்ப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். கொலோசியர் 2:16, 21, 23 இந்த 3 வசனங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொலோசியர் 2:16, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்ததாவது, அதாவது whatsoever you eat and whatsoever you drink, இதை குறித்ததாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. புரியுதா? நீங்கள் எதை சாப்பிட்றீங்க, என்னத்தை உடுக்குறீங்க, ஓய்வு நாள் என்ன பண்ணுறீங்க, இவைகளெல்லாம் குறித்து ஒருவனும் உங்களை குற்றம் சாட்டக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இயேசுவை இப்படி தான் குற்றம் சாட்டினார்கள். ஓய்வு நாளில் வந்து சுகப்படுத்திட்டாரே, அங்கே அவங்க சந்தோஷப்படலை, துக்கப்படுறாங்க. இப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி, யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. தேவ ஜனமாகிய உங்களை யாராவது குற்றப்படுத்துகிறார்களா? நீ இப்படி செய்கிற, நீ இப்படி செய்கிறேன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறார்களா? குற்றப்படுத்தல் ஆகாது என்று நியாயப்பிரமாணத்திலிருந்தே காட்டுகிறார். பண்டிகை நாட்கள், மாத பிறப்பு, ஓய்வு நாட்கள், இதெல்லாம் மோசேயின் பிரமாணங்களில் உள்ள கற்பனைகள். இதை வச்சு யாரும் உங்களா குற்றம் சாட்டக்கூடாது என்று சொல்லுகிறார். மேலும் 21ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டைகளுக்கு உடன்படுகிறது என்ன? இங்க ரொம்ப தெளிவா வந்துட்டார். மனுஷனுடைய கோட்பாடுகள், நீ இதை தொடாத, அதை சாப்பிடாத, இதை குடிக்காத, அதை செய்யாத, இதை செய்யாத என்று சொல்லி நீங்கள் இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நீங்கள் உடன்படுகிறது என்ன என்று சொல்கிறார். மனுஷனுடைய கோட்பாடுகள், மனுஷனாகவே man has set some rules and regulations, man has set some traditions. இவைகள் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, இவைகள் உங்களை தேவனுக்கு நேராய் செல்வதை தடை செய்யக்கூடாது, இவைகளை வைத்து ஒருவனும் உங்களை குற்றம் சாட்டக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்க உறவை நீங்கள் அணைகிற ஆடையின் வைத்தோ உங்களுடைய செய்கைகளை வைத்தோ யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை வைத்தோ மனுஷருடைய கிரியைகளை வைத்தோ. பாருங்கள், 23ஆம் வசனம் சொல்லுகிறது, லூக்கா 2:23, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்குதலையும் பற்றி ஞானம் என்கின்ற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இப்படிப்பட்ட மாயமாலமான ஆராதனை, ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி, சுய இஷ்டமான ஆராதனை, செல்ஃப் வில்டு வர்ஷிப், தேவனை இருதயத்திலிருந்து இந்த பரிசேயரும் வேத பாரகரும் ஆராதிக்கவில்லை, அவர்கள் இருதயத்திலிருந்து அவரை நேசிக்கவில்லை. ஆனால் பாவியா இந்த ஸ்திரீ, அவள் இயேசுவை எப்படி ஆராதித்தாள்? என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார் இவர், என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. நான் பாவி என்று எனக்கும் தெரியும், நான் பாவி என்று இந்த சொசைட்டிக்கே தெரியும், ஆனால் இயேசு என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார் என்று சொல்லி அவளை முழு இருதயத்தோடு அவள் ஆராதிக்கிறாள், அன்பு செலுத்துகிறாள், அதிகமாய் அன்பு செலுத்துகிறாள். அதுதான் மெய்யான ஆராதனை. ஆனால் சுயநீதியின் ஆராதனை என்ன? நான் கரெக்டாக இருக்கேன், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டிஸை நான் கரெக்டாக செய்கிறேன், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை கரெக்டாக செய்கிறேன், நான் இதை தொடாமல் இருக்கிறேன், அதை தொடாமல் இருக்கிறேன், நான் இப்படி ஆடை அணுகிறேன், இதெல்லாம் சொல்கிறது சுயநீதி. இட்ஸ் ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. பாருங்கள், இவைகளெல்லாம் எதுக்கும் பிரயோஜனப்படாது. தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் பிரயோஜனமே படாது. தேவன் நீங்கள் என்ன ஆடையை உடுக்கிறீர்கள், எதை உண்ணுகிறீர்கள், எதை குடிக்கிறீர்கள், இதெல்லாம் பற்றி அவர் பார்த்து கொண்டிருக்கிறதில்லை. அதை வச்சு உங்களை அவர் குறை சொல்வது கிடையாது. ஆக இங்கே பாருங்கள், ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. எதுக்கு பயப்படுறாங்க? தேவனுக்கு. இங்கே தேவனுக்கு பயப்படுறாங்களாம்.
ஆனால் இவங்க எதுக்கு பயப்படுறாங்களாம்? மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனைக்காக, தங்களுடைய பாரம்பரிய கற்பனைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், மனுஷனே போட்ட ரூல்ஸை வச்சுட்டு அது அடிப்படையில் கடவுளுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா சுற்றி சில பேர் நின்றுட்டு குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், அதை கேட்டு தேவனுக்கு பயப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பயம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது உன் இருதயத்தை தேவனிடத்தில் கொண்டு வருகிற ஆராதனை அல்ல. அப்போ சுயநீதி உள்ள இருதயம் தேவனிடத்திலிருந்து விலகி இருக்கிறது. அது மாயமானமான தாழ்மையுடையதாக இருக்கிறது. அது மாயமானமான ஆராதனை செய்கிறதா இருக்கிறது. அது என்ன செய்கிறது? மனுஷனுடைய கோட்பாடுகளுக்கு பயந்து நடக்கிறதா இருக்கிறது. மனுஷ பயம்தான், அது தேவ பயம் கிடையாது. சுயநீதி இப்படியாய் கிரியை செய்கிறது, அது குற்றம் சாட்டுகிறதா இருக்கிறது. நான்காவதாக, சுயநீதி என்ன செய்யுதுன்னா வெளிவேஷம் தரிக்கிறது. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் மாஸ்க்ஸ் செல்ஃப். அது சுயநீதி வெளித்தோற்றத்திற்கு என்று ஒரு வெளிவேஷம் தரிக்கிறதா இருக்கிறது. சுயநீதி உள்ள இருதயம். நாம் பார்க்கிற யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களில் பார்க்கும்போது அதே சம்பவம் அங்கே. மரியாள், லாசருவின் சகோதரியாகிய மரியாள் இயேசுவை அபிஷேகம் பண்ணின போது, அந்த தைலத்தை வார்த்த போது, அங்கே யூதாஸ் காரியோத் ஸ்பெசிஃபிக்காக அங்கே போட்டிருக்கு. மற்ற இடத்துல சீஷர்கள் வசனப்பட்டாள்னு போட்டிருக்காங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக யூதாஸ் காரியோத் வசனப்பட்டு நேராக வந்து சொல்கிறான், இது என்ன வேஸ்ட், ஏன் இதுக்கு இப்படி பண்ணணும், இந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு நாம் கொடுக்கலாமே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். மேலும் அங்கே வசனம் சொல்லுகிறது, உண்மையான கரிசனையோடு அவன் சொல்லவில்லை. He did not have a real care for the poor people. அவன் சும்மா சொல்றான், வேஷம் தரிக்கிறான். அங்கே சொல்ற வேதம் சொல்லுகிறது, அவன் திருடனாக இருக்கிறான். அவன் இருதயத்தில் அவன் யாரு? அவன் திருடன். ஆனால் சுயநீதி இருக்கிறபடினாலே அவன் வெளி வேஷம் தரிக்கிறான். எப்பவுமே சுயநீதி இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஓட்டை இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய என்ன இருக்குது? பலவீனம் இருக்கிறது, ஒரு பெரிய பாவம் இருக்கிறது என்று அர்த்தம். திருடுவது பாவம் தானே? அவன் திருடன், அவனுக்குள்ள ஒரு பெரிய பாவம் இருக்கு. அந்த பாவத்தை மறைக்க ஒரு சுயநீதியை கொண்டு வரான். என்ன சுயநீதி? ஐயோ, நான் ஏழைக்கெல்லாம் உதவி செய்யணும், ஏழை ஏழை ஏழைன்னு சொல்கிறான். ஆனால் அவன் ஒன்றும் செய்யலை. அவன் ஆக்சுவலாக திருடி கொண்டிருக்கிறான். ஏழைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பணப்பையிலேருந்து திருடி கொண்டிருக்கிறான். பாருங்கள், அது சுயநீதியின் வெளிப்பாடாக இருக்கிறது. இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். சும்மா யாரும் ஏழை ஏழை ஏழைன்னு சொன்னாங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள், எதுக்கு சொல்லுகிறார்கள்? உண்மையாக அவங்க உதவி செய்கிறாங்களா, இல்லை சுயநீதிக்காக செய்கிறார்கள்? உலகமும் அப்படி தான் சொல்லுது. இன்னைக்கு அரசியல்வாதிகள் அப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள் வந்தால் ஏழைகளுக்கு இது செய்வோம், அதை செய்வோம். இன்னும் ஏழைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாருங்கள், என்ன செஞ்சார்கள்? யாரும் ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் சுயநீதி, நான் அதை செய்ய போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன், நான் இதை செய்தேன், ஆனால் ஒன்றும் செய்யலை. தங்களுடைய பெரிய பலவீனத்தை, தங்களுடைய பாவத்தை மறைப்பதற்கு சுயநீதி உள்ள இருதயம் ஒரு மாஸ்க் போடுகிறது, ஒரு வேஷம் தரித்து நிற்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாளும் இதை செய்தார்கள். ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்தவுடனே அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தோட்டத்தை விட்டு வரல, அதுக்கு முன்னாடி தேவன் அவர்களை சந்திக்க வருகிறார். தேவன் சந்திக்க வருகிறார் என்ற உடனே அவங்க என்ன பண்றாங்க? தங்களை மூடிக்கொள்ளுகிறார்கள், தங்களுக்கு ஆடையை தைத்துக் கொள்ளுகிறார்கள். எதை வச்சு? அத்தி இலையை வச்சு தைத்துக் கொள்ளுகிறார்கள், ஃபிக் லீவ்ஸ். உடனே தங்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு அத்தி இலைகளாலே அவர்கள் தங்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். they seek a self பண்ணி மூடிக்கொள்ளலாம் என்று. அப்போ ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை எடுத்து அவர்களை உடுத்துவிக்கிறார். இதை எதை காட்டுகிறது என்றால், விழுந்து போன மனுஷனுடைய இருதயம் சுயநீதியை தேடுகிறது. நான் எப்படியாவது என்னை கவர் பண்ணிடுறேன், நான் தேவனுக்கு முன்னாடி நான் எப்படியாவது கவர் பண்ணி நின்றுறேன் அப்படின்னு. அங்கே சூரியன் உதிக்கும் போது என்ன நடக்கும்? இவளுடைய அத்தி இலையெல்லாம் காய்ந்து போய் உதிர்ந்து போய் மீண்டும் நிர்வாணிகளாக நிற்பார்கள். அது அவளுக்கு தெரியாது. இட் cannot stand for a long time. அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்று நாம் வாசித்தோம் அல்லவா? அத்தி மரத்தின் நிலை எதுக்கு பிரயோஜனப்படும்? ஆகையாலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை காண்பிக்கும் படியாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை அவர்களுக்கு உடுத்துவிக்கிறார். தேவனுடைய நீதியை காட்டும்படிக்கு அதை தேவன் செய்கிறார். இந்த வேஷம் தரிப்பதை குறித்து இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 16ஆம் வசனம். இவர்களில் பாருங்கள்,
5ஆம் வசனத்திலே நீங்கள் தர்மம் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனம் அது. 5ஆம் வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ண வேண்டும். 16ஆம் வசனத்தில் நீங்கள் உபவாசிக்கும் போது எப்படி செய்ய வேண்டும். அங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மாயக்காரரை போல செய்யாமல், மனுஷர் பார்க்கிறதற்காக நீங்கள் செய்யாமல், நீங்கள் தேவன் பார்க்கிறதற்காக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். So self-righteousness always seeks man to see. It seeks attention, it seeks glory. மனுஷன் தன்னை மகிமைப்படுத்த வேண்டும், மனுஷன் தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும். நீங்கள் இதெல்லாம் நற்கிரியெல்லாம் செய்யும்போது ஒரு பெரிய ட்ரம்பட்டை ஊதிட்டு நான் நற்கிரியை செய்ய போகிறேன் எல்லாம் வந்து பாருங்க அப்படி சொல்வது கிடையாது. அப்படி செஞ்சீங்கன்னா வேஸ்ட்னு சொல்கிறேன். உங்கள் கிரியை, உங்கள் பலத்தை நீங்கள் அப்படியே அடைந்தாயிற்று. மாயக்காரரை போல செய்யாதிருங்கள், சுய நீதியிலிருந்து இவைகளை செய்யாதிருங்கள். நம்ம நற்கிரியைகள் செய்யணுமா, தர்மம் தானம் செய்யணுமா, நிச்சயம் செய்யணும். ஜெபம் செய்யணுமா, நிச்சயம் செய்ய வேண்டும். உபவாசம் இருக்க வேண்டுமா, நிச்சயம் இருக்க வேண்டும். ஆனால் இவைகள் எல்லாம் சுயநீதிக்காக நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. சுயநீதியில செய்வது மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக செய்கிறதாக, புகழ்ச்சிக்காக செய்கிறதாக இருக்கிறது. அப்படி செய்யக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா என்ன தெரியுமா? இந்த சுயநீதியின் வேஷம். வெளியில நான் ரொம்ப பக்தியை போல காண்பித்து கொண்டு உள்ள எல்லா பாவங்களையும் வைத்து கொண்டிருக்கிறது. வெளியில மற்றவங்களை எல்லாம் நியாய பிரமாணத்தை வச்சு குறை சொல்லிக்கொண்டே இருந்து, ஓ நீ கெட்டவன், நீ இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கியா நீ கெட்டவன், நீ இப்படி பண்ணுகிறியா நீ கெட்டவன், நீ நகை அணிஞ்சிருக்கியா நீ கெட்டவன், இப்படியெல்லாம் சொல்லி மனுஷரை பிரமாணங்களை கொண்டும் மனுஷனுடைய உபதேசங்களை கொண்டும் குற்றம் சாட்டி, ஆனால் உள்ள என்ன இருக்கும்? பாவம் இருக்கும். இது உலகத்தின் வேஷம். உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதான் நடக்கும். உலகத்தின் வேஷத்தை தெரியாதிருங்கள், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என வேதம் சொல்லுகிறது. ஆகவே சுயநீதியில் உள்ள இருதயம், அதனுடைய சுபாவம் என்ன? வெளி வேஷம் தரிக்கிறதா இருக்கிறது. இட் ஆக்ட்ஸ். தான் ரொம்ப நல்லவ மாதிரி அது நடிக்கும். அது சுயநீதி உள்ள இருதயம் எப்படி நடிக்கும் பாருங்க. ஈவன் சாட்சி சொல்லும் போது கூட அப்படிதான் நடிக்குமா. சாட்சி சொல்லும் போது கூட தேவனுக்கு அது மகிமையை செலுத்தாது. நான் கடுமையாய் ஜெபம் பண்ணினேன், என்னுடைய ஜெபத்தினாலே இப்படி ஆனது, நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணோம், எங்கள் ஜெபத்தினுடைய வல்லமையினால தான் ஆனது, தேவ வல்லமையினால ஆனது, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அற்புதத்தை செய்தார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடந்தது, அப்படி சொல்ல மாட்டாங்க. நாங்கள் ரொம்ப பக்தி ஃபேமிலிங்க, நாங்கள் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவோம், எங்கள் ஜெபத்தினால எங்கள் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, அதனால தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? எங்கள் பேரண்ட்ஸ்லாம் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க அதனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எழுதப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். It is not because of our righteousness, it's not because of our parents' righteousness, it is the righteousness of Jesus Christ. அப்போ சாட்சி சொல்லும் போது மற்ற இடத்துல பேசும்போது என்ன சொல்லுகிறார்கள்? தங்களுடைய நீதியை மேன்மை பாராட்டுகிறார்கள், தங்களுடைய குடும்பத்தின் நீதியை மேன்மை பாராட்டுகிறார்கள். என் குடும்பம் இப்படியா இருக்கும், என் குடும்பம் பக்தியான குடும்பம், என் குடும்பத்தில் இதெல்லாம் இருந்ததில்லை, நாங்கள் இப்படிப்பட்ட பாரம்பரியம் கொண்ட குடும்பம். பாருங்கள், எல்லாம் சுய நீதியின் கிரியை. இதெல்லாம் தேவனிடத்தில் வருகிற காரியம் கிடையாது. இது விழுந்து போன இருதயத்திலிருந்து, பொல்லாப்பின் இருதயத்திலிருந்து வருகிற காரியம். வெளி தோற்றத்துக்கு அழகா இருக்கும். It looks righteous, it looks religious, it looks very good. ஆனால் அது பக்தி வேஷமாக இருக்கிறது. பாருங்கள், இதில் நம்ம அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பக்தி வேஷம் தரிக்கிறது, சுயநீதி என்ன பண்ணுறது? வேஷம் தரிக்கிறது. ஒரு முறை அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே யாக்கோபும் யோவானும் ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள். முடவனாய் இந்த ஒரு மனுஷனை சுகப்படுத்துகிறார்கள். அங்கே என்ன சொல்கிறாங்க? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நீ எழுந்து நடன்னு சொல்லுகிறார்கள். அந்த அற்புதம் நடந்த உடனே அநேகர் வந்து பார்க்கிறார்கள், இது என்ன அற்புதம் நடந்துருச்சு, பிறவியிலிருந்தே முடவனாய் இந்த மனுஷன் நடந்துட்டானே. அப்போ பீட்டரும் ஜான் என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் எங்களுடைய பிரேயர்ஸ் தாங்க, எங்களுடைய பிரேயர்ஸ்னால நடந்துச்சின்னு சொன்னாங்களா? இல்லை. அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய சுய பக்தியினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது நடந்தது. இட்ஸ் பை த நேம் ஆஃப் ஜீசஸ், இட்ஸ் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ், இட்ஸ் பை த வேர்ட் ஆஃப் காட், இட் இஸ் நாட் பை யோர் ஆக்ட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அப்போ ஜெபிக்க கூடாதா? கட்டாயம் ஜெபிக்கணும்.
ஆனால் மகிமை யாருக்கு செலுத்தணும்? நீங்கள் செய்கிற ஜெபத்துக்கு அல்ல, நீங்கள் செய்கிற உபவாசத்திற்கு அல்ல, நீங்கள் செய்கிற தர்ம தியானத்துக்கு அல்ல, நீங்கள் செய்கிற புண்ணிய காரியங்களுக்கு அல்ல. நீங்கள் யாருக்கு மகிமை செலுத்தணும்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். Because He is the source of all blessings, not your righteousness, not your parents' righteousness. It is His righteousness. நம்முடைய சுய நீதிக்கு, நம்முடைய பாரம்பரிய நீதிக்கு நாம் மறிக்க வேண்டும். அது வேஷம் தரிக்கக்கூடாது. பாருங்கள், 4 காரியத்தை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்டதான சுய நீதியை தேவன் எப்படி பார்க்கிறார்? இப்போ 2 பேருக்குள்ள அந்த சுயநீதியை நாம் பார்த்தோம். ஒன்று யூதாஸ் காரியோத் ஒரு சுயநீதியை வெளிப்படுத்துகிறான், மற்றொன்று ஒரு பரிசேயன் அந்த சுயநீதியை வெளிப்படுத்துகிறான். அப்போ பல காரியங்களை நாம் பார்த்தோம். அந்த சுயநீதி எங்கே வந்தது? ஆதாமேவாள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்திலிருந்து புசித்த போது அங்கிருந்து தான் சுயநீதி வந்தது. இந்த சுயநீதியை தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், ஏசாயா 57 அதிகாரம் 12 வசனத்திலே, ஏசாயா 57:12, உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. அதை நான் வெளிப்படுத்துவேன். ஐ வில் எக்ஸ்போஸ், ஐ வில் ரிவீல், ஐ வில் எக்ஸ்போஸ். நம்ம தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக நான் இதை செஞ்சுட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன், நான் உபவாசம் பண்ணிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் பைபிள் வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன், கடவுளே என்னை ஆசீர்வதிப்பீர்களா அப்படி வந்து நின்னோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எக்ஸ்போஸ் பண்ணிடுவார். உனக்குள்ள ஒரு குறை இருக்கு என்று சொல்வார். ஏனென்றால் சுய நீதியின் மூலமாக தேவனிடத்தில் நாம் போக முடியாது. எனக்கு அந்த நீதி இருக்கு, இந்த நீதி இருக்கலாம், போக முடியாது. சுய நீதியை அவர் எக்ஸ்போஸ் பண்ணிடுவார். போட்டிருக்காரு, உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. இட் will not help you. பாருங்கள், மேலும் ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 64:6 எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. எங்களுடைய நீதியெல்லாம் எப்படி இருக்கு? அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக நம்முடைய சுய நீதியோடு சென்று நிற்கும் போது எப்படி இருப்போம்? அழுக்கு ட்ரெஸ் போட்டு போய் நிற்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு அழுக்கு ட்ரெஸ் போட்டு தேவனுக்கு முன்பாக நிற்க விரும்புவோமா? தேவனுக்கு முன்பாக நாம் அப்படியாய் நிற்க நாம் விரும்ப மாட்டோம். ஆனால் சுய நீதி, நமக்கு என்னதான் நம்ம சுய நீதியை வைத்திருந்தாலும் அது அப்படிதான். நம்முடைய மனுஷ நீதியெல்லாம் அவ்வளோதான், கந்தை துணியை போல, அழுக்கு துணியை போல இருக்கிறது. மேலும் பாருங்கள், தேவன் எப்படி மனுஷனுடைய நீதியை பார்க்கிறார்? மத்தேயு 23 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 23:27 வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். சுய நீதியை தேவன் பார்க்கும்போது அவருடைய பார்வையில் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாய் தோணுகிறது. உள்ள ஃபுல்லாக என்ன இருக்கான்? பிணங்கள் தான் இருக்கிறது என்று. வெளியில் அழகா வெள்ளை அடிக்கப்பட்ட அழகா தங்களுடைய வெளி வேஷம் தரிக்கிறார்கள். ஆனால் உள்ள இப்படிதான் உலகத்தில் நாம் பார்க்கிறோம். உலகத்தின் வேஷத்தை தெரியாதிருங்கள் ஏன் வேதம் சொல்லுகிறது? உலகத்தில் எல்லாரும் பாருங்க, உலக மனுஷர், ரட்சிக்கப்படாத மனுஷர்கள், உலகத்தின் மனுஷரை பாருங்கள், எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். உள்ள ஆவிக்கு பாவத்தில் மரித்து இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள பாவ ஜீவியம் இருக்கும். ஆனால் வெளியில பக்தி வேஷம். நான் ரொம்ப நல்லவன், நான் மனசாட்சிக்கு ஏத்தாப்புல தான் நடப்பேன், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் உள்ள ஒண்ணுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய பார்வையில அது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாய் இருக்கிறது. கலாத்தியர் 4 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 4:4 சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நல்லா பாருங்க, நியாய பிரமாணத்தினால நீதிமான்களாகிறது. அதாவது நன்மை தீமையை நானே அறிந்து கொண்டு நியாய பிரமாணத்தை வச்சு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு நானே நீதிமான் ஆயிடுறேன் என்று தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும்போது அது என்ன செய்தான்? அப்படி விரும்புகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தின் நீதியை விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அது நம்மை கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கிறதா இருக்கிறது. சுய நீதி நம்மை கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது. தேவனுடைய பார்வையில் சுயநீதி அருவருப்பா இருக்கிறது. வேதத்தில் பாருங்கள், அநேக பாவிகள் இருக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம், எத்தனை பாவிகள் இயேசுவை தேடி வருகிறாள். பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள்லாம் வராங்க. இயேசு அவர்கள் யாரையும் ஒன்றும் குற்றம் சாட்டவில்லை. அவர்கள் எல்லோரையும் மன்னிக்கிறார், அவளை சுகப்படுத்துகிறார், அவளை அரவணைக்கிறார், அவளை ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறார், எல்லாம் பண்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வெறுக்கிறார்.
அது யாருன்னு பாருங்க, பரிசேயர்களுடைய கிரியை. தி பாரிசீஸ், வேத பாரகர்கள், பரிசேயர்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த காரியம் சுயநீதி, மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒருவரை தான் பகைக்கிறார். அவளை பார்த்து உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அவளை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுகிறார். அவளை பார்த்து நீங்கள் சர்ப்பங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். என்னெல்லாம் திட்ட முடியுமோ அவங்கள திட்டுறார். ஏன் திட்டுறார்? அவர் வெறுக்கிற ஒரு காரியம், பிதாவாகிய தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் சுயநீதி. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெறுக்கிற ஒரு காரியம் சுயநீதி. பரிசுத்த ஆவியாகிய தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் சுயநீதி. சுயநீதி இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய நீதிக்கு நாம் மறிக்கும் போது தான் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? யூதர்களை குறித்து என்ன சொல்லுகிறது? வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. எங்களுக்கு தேவன் வேண்டாம், அக்னி ஸ்தம்பம் வேண்டாம், மேக ஸ்தம்பம் வேண்டாம், எங்களுக்கு எந்த தீர்க்கதரிசியும் வேண்டாம், எங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போதும். அவர்கள் நியாயப்பிரமாணம் மாத்திரம் எங்களுக்கு போதும், மற்ற தேசத்தாரை போல நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய கிரியைகளை அவர்கள் விளக்கினார்கள். பிரமாணங்கள் போதும் என்று சொல்லி இருந்தார்கள். வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று தேவன் அவளை சொல்லுகிறார். அவர்கள் இருதயம் நியாயப்பிரமாணத்தினால் கடினப்பட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. கடினமுள்ள இருதயம், ஒரு பாவியுடைய இருதயம் கூட மாறிடும். பால் என்ன சொல்றாரு? நான் பாவிகளிலும் பிரதான பாவியா இருக்கிறேன். எவ்வளோ பெரிய பாவி கூட ரட்சிக்கப்பட்டு வந்துருவான். ஆனால் சுயநீதி ஒருவனுடைய கழுத்தை வணங்கா கழுத்தாய் மாற்றிவிடும். ஒருவனுடைய இருதயத்தை கடினமுள்ள இருதயமாய் மாற்றிவிடும், கல்லாய் மாற்றிவிடும். இது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மோசமான துர்குணமாக நாம் பார்க்கிறோம். இதற்கு தீர்வு என்ன? எப்படி இந்த சுயநீதியிலிருந்து நாம் தப்பிக்க முடியும்? சிலுவை தான் பதிலாக இருக்கிறது. The cross alone can deliver you from self-righteousness. That's the message of the cross. 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, சிலுவை நம்மை சுயநீதியிலிருந்து மீட்கிறது. எப்படி மீட்கிறது? நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், சுயநீதி எப்படி வருது? நியாயப்பிரமாணத்திலிருந்து வருது என்று பிலிப்பியர் 3:9 நான் சொன்னேன். அப்போ சுயநீதியிலிருந்து உங்களை மீட்க வேண்டும் என்றால் தேவன் எதிலிருந்து நம்மை மீட்க வேண்டும்? மீண்டுமாய் சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணத்தினால் சுயநீதி வருகிறது. அப்போ சுயநீதியிலிருந்து உங்களை மீட்க வேண்டும் என்றால் சிலுவையிலே தேவன் எதிலிருந்து உங்களை மீட்க வேண்டும்? நியாயப்பிரமாணத்திலிருந்து உங்களை மீட்க வேண்டும். அதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், கலாத்தியர் 3:10 என்ன சொல்லுகிறது? கலாத்தியர் 3:10, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம்னா அப்படிதான், அதனுடைய கிரியைகள் சாபத்தை கொண்டு வருகிறது. If you want to live according to the law, according to rules and regulations, that brings curse. If you want to live according to your self-righteousness and if you want to condemn others, that brings curse. அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 12ஆம் வசனம் கலாத்தியர் 3:12 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல. நம்மெல்லாம் விசுவாசிகள். நியாயப்பிரமாணமும் விசுவாசத்துக்குரியது அல்ல. சுயநீதி விசுவாசத்துக்குரியது அல்ல. எது தேவனுக்கு பிரியமானது? விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது. ஆனால் நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல. 13ஆம் வசனம் பாருங்க, இப்ப எப்படி நம்ம மீட்கிறார்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்னா, உங்களை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி உங்களை மீட்டு கொண்டார். Jesus has delivered you from the law. Jesus has delivered you from rules and regulations. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்துட்டார். ஆகையால் தான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம், நீ இதை செய்யாதே, அதை செய்யாதே, இதை தொடாதே, அதை தொடாதே, இதை சாப்பிடாதே, இதை உடுத்தாதே, உன் முடியை இப்படி வைக்காத, அப்படி வைக்காத, இப்படி பார்க்காத. அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைகள் அல்லது நியாயப்பிரமாணத்தின் சில கற்பனைகள். இதெல்லாம் உங்களை, you are not bound by it, you are delivered from it. As the believers of Christ, விசுவாசிகளாகிய நாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து விடுவிக்கப்பட்டதினாலே சுயநீதியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சுயநீதியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் மீட்டு கொண்டதுபடினாலே இனி நாம் அடிமைத்தனத்திலே வாழ வேண்டிய அவசியமில்லை. மனுஷனுடைய கோட்பாடுகளுக்கு பயந்து வாழ வேண்டிய அவசியமில்லை. பயத்தோடு அடிமைத்தனத்திலே ஆகாரின் மகனை போல வாழ வேண்டிய அவசியமில்லை. சாராளின் மகனை போல வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
சீனாய் மலையிலே பெற்ற உபதேசத்திற்கீழாய் நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சியோன் மலை மேல் பெறுகிற உபதேசத்திற்கீழாய் வாழுகிறோம். அதான் சுவிசேஷமாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் நம்மை விடுதலைக்கென்று அழைத்திருக்கிறார். He has delivered you from the bondage of the law. Therefore he has delivered you from self-righteousness. உங்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டுக்கொண்டார். ஆகையால் நீங்கள் சுயநீதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இரண்டாவதாக, சிலுவை என்ன செய்கிறது என்றால் தேவனுடைய நீதியை நமக்கு தருகிறது. நம்மகிட்ட இருந்து சுயநீதியை எடுத்துருது, தேவ நீதியை நமக்கு தருகிறது. ரோமர் 4 அதிகாரம் 21 வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் சாட்சியிடுகிறார்கள். தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல், எந்த விதமான சுய கிரியையும் இல்லாமல், நம்முடைய சுய புண்ணியங்கள் இல்லாமல் ஒரு நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன நீதி? தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய நீதியை பற்றி என்ன வேதம் சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வசனத்தை பாருங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மாத்திரம் சுமக்கவில்லை, நம்முடைய பாவ சுபாவத்தையே அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்கள், சின்ஸ் மாத்திரம் கிடையாது, பாவி என்ற அந்த சுபாவம், நம்ம பாவ சுபாவம் இருக்குல்ல, அந்த சுபாவத்தை அவர் மேல் அவர் பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவியால, இயேசு கிறிஸ்து என்றைக்குமே நீதிபரர், அவர் பாவியாய் மாறவில்லை, ஆனால் நமக்காக பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. the very sin, பாவமானார். அவர் பாவமானபடியினாலே என்ன நடக்கிறது? நாம் அவருக்கு நீதியாகும்படிக்கு நாம தேவனுடைய நீதியாய் மாறிட்டோம். இப்போ தேவ நீதி எப்படி கொடுக்குறார் தெரியுமாங்க? தேவ நீதி எப்படி கொடுக்குறார், நீங்க வாங்குறீங்க அப்படி கிடையாது. நீங்களே தேவனுடைய நீதியாய் மாறிட்டீங்க. you are the righteousness of God. You are not receiving the righteousness of God, you yourself are the righteousness of God. இயேசு உங்களுடைய பாவமாகவே சிலுவையில் மாறினபடினாலே அவருடைய சரீரம் சிலுவையிலே அறையப்பட்டது, ஆணியினால் அடிக்கப்பட்டது. அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் மரித்து அதை ஜெயித்து உயிரோடு எழும்பிட்டார். ஏனால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அதை ஜெயித்து நம்முடைய பாவங்களெல்லாம் அழிச்சிட்டார், நம்ம பாவ சுபாவத்தில் அழிச்சிட்டார் சிலுவையில். ஆனால் நாம் என்ன ஆகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் தேவ நீதியாகவே நாம் மாறிவிடுகிறோம். அவர் நீதியை நமக்கு தருவது மாத்திரமல்ல, நம்மையே நீதியாய் மாற்றி விடுகிறார். அதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவத்தில் பிறவாதவர், கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்த அவர் பரிசுத்தமாய் பிறந்த தேவகுமாரன், பாவமே செய்யாதவர், அவர் நமக்காக பாவமானார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், தேவ நீதியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது காரியம் என்ன? மன்னிக்கவும், இன்னும் ஒரு வசனம். ரோமர் 4 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவர்களிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதி என்று எண்ணப்படுகிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறாரு? ஒருவன் கிரியை செய்யாமல், எந்த கிரியை? நியாயப்பிரமாணத்தின் கிரியை, மனுஷ கோட்பாடுகளின் கிரியை, நான் இதை செய்யணும் அதை செய்யணும், எதையுமே செய்யாமல், பாருங்கள் ரோமர் 4:5, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவர். தேவன் யாரு? பாவியை நீதிமானாக்குகிறவர். அவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியா எண்ணப்படுகிறது. அதான் சிம்பிள். நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்துடுறார் தேவன். நமக்குள்ள அந்த விசுவாசத்தை விடுகிறார். நம்முடைய இருதயத்திலிருந்து சுய நீதியை எடுத்து விட்டு, எனக்கு கிரியையெல்லாம் வேண்டாம், என்னுடைய சுய கிரியை வேண்டாம், என்னுடைய சுய பெருமை வேண்டாம், என்னுடைய குடும்ப பெருமை வேண்டாம், என்னுடைய பாரம்பரிய பெருமைகள் எனக்கு வேண்டாம். பவுல் என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் அற்பம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். சுயநீதி உள்ளவங்க அதுதான் மேன்மை பாராட்டி மதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? இவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக அற்பம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். நான் சிலுவையே மேன்மை பாராட்டுகிறேன், தேவ நீதியே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இங்க பார்க்கிறோம், கிரியை செய்யாமல் அவர் பாவியை நீதிமானாக்குகிறார். அது தேவனுடைய கிரியை. நம்ம அப்படியே ரைச்சஸா அவர் மாத்திடுறார். கடைசியாக நாம் பார்க்க போகிற சத்தியம்,
சிலுவையிலே தேவன் என்ன செய்கிறார்? நம்மை அவருடைய உண்மையான சாட்சிகளாக மாற்றுகிறார். ட்ரூ விட்னஸஸ் unto God. முதலாவது பார்த்தோம், சிலுவையிலே நம்மை சுயநீதிக்கு மீட்டெடுக்கிறார், நியாயப்பிரமாணத்திலிருந்து அதன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். ரெண்டாவது, தேவ நீதியை நமக்கு தருகிறார், நம்மளையே நீதியாய் மாற்றி விடுகிறார். மூன்றாவதாக, உண்மையான சாட்சிகளாக நம்மை மாற்றுகிறார். God makes us the true witnesses. நீங்கள் தேவனுக்கு உண்மையான சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சாட்சியுள்ள ஜீவியம் என்று அநேகர் தவறாக என்ன நினைத்துக் கொள்கிறார் என்றால், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளிலே நான் உண்மையாக இருக்கிறேன், நான் சாட்சியுள்ள ஜீவியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். திஸ் இஸ் மை டியூட்டி, ஐ எம் டூயிங் மை டியூட்டி கரெக்ட்லி, தேர்ஃபோர் ஐ எம் விட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவ சாட்சி என்று யூ cannot வாட்டர் டவுன் so low. அதை ரொம்ப தண்ணி ஊற்றி அதை கரைத்து விடுகிற காரியம் கிடையாது. பாருங்கள், அது அவ்வளோ சாதாரணமான ஒரு சாட்சி கிடையாது. வெறும் என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றுவேன் என்றால் அது எனக்கு கிடைக்கிற கூலிக்காக நான் அதை செய்கிறேன். If a responsibility and a duty is being given to me, along with the duty I get a wage. எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களோடு சேர்த்து எனக்கு ஒரு கூலி கொடுக்கப்படுகிறது. ஆகையால் இது என்னுடைய கடமை, ஐ ஹாவ் டு டூ இட் பர்ஃபெக்ட்லி. அதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா நம்ம கூலி வாங்குகிறோம். ஒரு தகப்பன் நான் என் பிள்ளைக்கு நிறைய நல்ல காரியம் பண்ணுறேன்னா அது தகப்பனுடைய கடமையாக இருக்கிறது, அதில் அவன் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு மனைவி கணவனுக்கோ, கணவன் மனைவிக்கோ நல்ல காரியங்கள் செய்யும் போது அதில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது. யூ ஹாவ் டு டூ இட், இட் இஸ் யுவர் டியூட்டி, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ cannot shy away from your responsibility. பெற்றோர் பிள்ளைகளுக்கும், கணவன் மனைவிக்கும், தகப்பன் தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாய் செய்ய வேண்டும். ஆனால் அது வேதத்தில் கொடுக்கப்பட்ட சாட்சி கிடையாது. கிறிஸ்தவ சாட்சி என்னன்னா, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். யாருக்கு சாட்சி? தேவனுக்கு சாட்சி. எனக்கு சாட்சி இல்லை, என்னுடைய கேரக்டருக்கு சாட்சி இல்லை, என்னுடைய பிஹேவியருக்கு சாட்சி இல்லை. நான் இவ்வளோ நல்லவன், இவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேன், அதுக்கான சாட்சி இல்லை. இவ்வளோ பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அந்த சாட்சி கிடையாது. தேவனுக்கு சாட்சி. என்ன சாட்சி? தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து உயிரோடு எழுப்பினார், அந்த சாட்சி. அதற்கு எப்படி சாட்சி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் இயற்கையாக உங்கள் சுயநீதியிலே சொல்ல முடியாது, தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் சொல்ல வேண்டும். யூ நீட் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் காட் இன் ஆர்டர் டு பி அ விட்னஸ் ஆஃப் காட். ஆகையால் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு விரோதமாய் நிற்பது என்னன்னா சுயநீதி. அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க பெரிய பாவம்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள சுயநீதி இருக்கும். அவங்க இருதயம் கடினப்பட்டிருக்கும். என்னுடைய பாரம்பரியம் அப்படியாக்கும், என்னுடைய குடும்பம் இப்படியாக்கும் என்று சொல்லி அவர்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கும். யூதர்கள் அப்படி தான் சொல்லி கொண்டிருந்தார்கள், நாங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறோம், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். நீங்கள் யாரு? இயேசு யாரு? நீங்கள் கார்பெண்டர் பையன். ஆனால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட யெகோவா. அந்த வெளிப்பாடு அவளுக்கு கிடையாது. அதே போல இன்றைக்கும் அநேகர் பரிசுத்த ஆவியானவரை ரெசிஸ்ட் பண்றாங்க. ஏன்? உள்ள சுயநீதி இருக்கு, உள்ள இருதயம் கடினப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அந்த சுயநீதியை எடுக்கும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மேல் வந்து இறங்குகிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவி வருவதற்கு முன்பாக நீங்கள் சிலுவைக்கு செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. without the cross there is no holy spirit. ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து தங்க வேண்டும் என்றால், உங்களுக்குள் இறங்க வேண்டும் என்றால், உங்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் இயற்கைக்கு மேலான அற்புத அடையாளங்களை செய்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால், அது பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே மாற்ற முடியும். உங்கள் சுய நீதியிலே முடியவே முடியாது. அது உங்களை கட்டி ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில உட்கார வைத்துவிடும். ஒன்றுமில்லாத பிரயோஜனமில்லாத வாழ்க்கையில உட்கார்ந்து வைத்துவிடும். நம்முடைய கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டும். அது இயற்கையாக நீங்களும் நானும் மாத்திரமல்ல, எல்லாரும் செய்துதான் ஆக வேண்டும். உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் அவன் தன்னுடைய கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் சாட்சியாயிருப்பது தேவ ஆவியின் வல்லமையினாலே, சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் காட். மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டும், வியாதியஸ்தரை சுகமாக்க வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும். இதுதான் இயற்கைக்கு மேலான தேவ வல்லமை, அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ வல்லமை. இந்த வல்லமையை தேவன் உங்கள் சுய நீதியை எடுத்து உங்கள் மேல் அனுப்பும்படியாக விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து
யோதா நதிக்கரையில் சென்றபோது ஆவியானவர் எப்படி வந்து இறங்கினார்? புறாவை போல இறங்கினார். அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? இவர் ஆட்டுக்குட்டி, இவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. நீங்க எப்போ சுயநீதியை விட்டு தேவனுடைய ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறீர்களோ, எப்போ உங்கள் இருதயம் ஆட்டுக்குட்டியானவருடைய இருதயத்தை போல, குமாரனுடைய இருதயத்தை போல தேவ நீதியை உடைய இருதயமாக மாறுகிறதோ, அப்பொழுது ஆவியானவர் புறாவை போல உங்கள் மேல் வந்து இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை உங்களை சுய நீதியிலிருந்து மீட்கிறது. சிலுவை உங்களுக்கு தேவ நீதியை தருகிறது. சிலுவை உங்களுக்கு உண்மையான சாட்சியாக இருக்கும்படிக்கு தேவனுடைய வல்லமையை தருகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 3 நாட்களிலும் நாம் 3 வித்தியாசமான துர்க்குணங்களை பார்த்தோம். பண ஆசை, பதவி ஆசை, அது எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிற சுயநீதி. இது மகா கேடுள்ள ஒரு காரியம். People take it very light. செல்ஃப் ரைச்சஸ்னா ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இட் ஹாஸ் a outward form of godliness but denies the power of God. வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வெளித்தோற்றமான காரியம் இருக்கு, பக்தி வேஷம் தெரிக்கிறது, உள்ள தேவனுடைய வல்லமையை நிராகரிக்கிறது. இது பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நாம் மேற்கொள்ள தேவன் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். இன்றைக்கு மாலை வேளையில் உங்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை தரும்படியாக ஆவலாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தம்முடைய நீதியை தரும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் யாவரும் அவருடைய நீதியை நோக்கி பார்க்கலாமா? யாவரும் எழுந்து நிற்கலாம். Shall we all rise up in the presence of the Lord? Thank you Jesus. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 3வது நாள் கூட்டம் தேவன் சுய நீதியை குறித்து, நியாய பிரமாணத்தினால் வரும் நீதியை குறித்து, வீழ்ச்சியை குறித்து, அடிமைத்தனத்தை குறித்து, அதனுடைய சுபாவங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு பேசியிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கலாமா? நாம் பிறர் தேவன் கொடுக்கிற நன்மைகளை பார்த்து, நமக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகளையும் பார்த்து அனுபவிக்காமல் வசனப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நாம் பிறரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களை, இன்றைக்கு சிலுவையின் மூலமாக தேவன் வெற்றியை தருகிறார். தம்முடைய நீதியை நீங்கள் அணிந்து கொள்ளும்படியாக தம்முடைய நீதியை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை அழைக்கிறார். தம்முடைய நீதியை தரும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். தம்முடைய வல்லமை உங்களுக்கு தரும்படியாக அவர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம் மத்தியிலே இருக்கிறது. The power of the Lord Jesus Christ is in our midst. Hallelujah, hallelujah. அழைக்கிறார், அழைக்கிறார், விரும்பி வருந்தி அழைக்கிறார், 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 நண்பனி ஓடிவா. அழைக்கிறார், அழைக்கிறார், விரும்பி வருந்தி அழைக்கிறார், 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 நண்பனி ஓடிவா. உன்னை அழைப்பவர் யாரென்றறிந்தாயா? உன் கதவை தட்டும் சத்தம் நீ கேட்கவில்லையா? உன்னை அழைப்பவர் யாரென்றறிந்தாயா? உன் கதவை தட்டும் சத்தம் நீ கேட்கவில்லையா? உனக்காய் பார சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்துவே அழைக்கிறார், அழைக்கிறார், நண்பனி ஓடிவா. அவருடைய நீதினாலே உங்களை தரிப்பிக்கும்படிக்கு, அவருடைய நீதினாலே உங்களை அலங்கரிக்கும்படிக்கு அவர் உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் அவருடைய வல்லமையினாலே உங்களை நினைக்கும்படிக்கு அவர் அழைக்கிறார்.
இவ்வளவு நாட்களாக பரிசுத்த ஆவியை பெற முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் அது உங்களுடைய சுய நீதியின் நிமித்தம், நீங்கள் சிலுவைக்குள்ளாக வராதது நிமித்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய ஆவியின் வல்லமைகள் மூலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை தொடும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும் வேளைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். We have come to a special time where God wants to anoint you. கர்த்தருடைய ஆவியை இன்னும் பெறவில்லை, பரிசுத்த ஆவியின் தொடுதலை நான் பெறவில்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெறவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் யாவரும் பொழுது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னை அபிஷேகியும், உம்முடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் என்னை அபிஷேகியும் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, நான் என்னுடைய நீதியே பிடித்து உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டேன், என்னுடைய பாரம்பரியங்களை பிடித்து உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்பொழுது உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். உம்முடைய ஆவி எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் அல்லவா, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் அல்லவா, இப்பொழுது தாரும் கர்த்தாவே. இதோ வானம் திறந்து அவருடைய ஆவியானவர் புறாவை போல் உங்கள் மேல் வந்து இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம், ஆட்டுக்குட்டியானவருடைய இருதயம், சிலுவைக்கு நேராய் சென்ற அந்த இருதயம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த இருதயத்தை அபிஷேகம் பண்ணும்படிக்கு தேவன் ஆவியானவரை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாவரும் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? Shall we all praise him? Shall we welcome the Holy Spirit? ஆவியானவரே, என்னை அபிஷேகியும். இந்த 3ஆம் நாள் கூட்டத்திலே, இந்த பரிசுத்த நாளிலே என்னை வந்து அபிஷேகியும். என் நீதியெல்லாம் நான் இழந்து விடுகிறேன், அவைகளெல்லாம் அற்பமாக குப்பையாக நான் தூக்கி எறிந்து விடுகிறேன். நீர் என்னை உடைய நீதினால தருப்பிக்க வாரும், நீர் உடைய வல்லமையினால் என்னை தருப்பிக்க வாரும் என்று சொல்லி கேட்போமா? Ask him right now. Ask him right now. He is giving you. Hallelujah, hallelujah, hallelujah. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் எல்லாரும் பாடுவோமா? ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. வல்லமாய் உண்டு உண்டு, அற்புத வல்லமாய் இயேசுவே இரத்தத்தால் வல்லமாய் உண்டு உண்டு. ஆமென். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் there is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு. ஆமென். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. Thank you Jesus. உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய் பாடுவோமா? இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah, 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 hallelujah.
இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord. எல்லாரும் அவரை ஆராதிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya, hallelujah. தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Yes, the power of God. Be healed by the power of God. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹalleluya, hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. அவர் அற்புதமானவரே, அற்புதமானவரே. என்னை மீட்டனை காத்தனை ரட்சித்ததால் அவர் அற்புதமானவரே. அவர் உன்னதரென்றனரே, அவர் உன்னதரென்றனரே. விண் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதரென்றனரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவரும் தேவனை ஆராதிப்போமா? Let's all worship him. Let's all praise him. Hallelujah, hallelujah. தேவ மகிமை, தேவ வல்லமை நம்மதில் இறங்கி இருக்கிறது. This is your hour. இது உங்களுடைய வேளையா இருக்கிறது. சுய நீதியை உங்கள் இருதயத்திலிருந்து பிடுங்கி எறிந்து தேவ நீதியை உங்களுக்கு அலங்கரிக்கிறார். தேவ நீதியினால் அலங்கரிக்கிறார். தேவ வல்லமையினால் அலங்கரிக்கிறார். Hallelujah, hallelujah. அற்புதங்களை செய்கிற தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதிகளை சுகமாக்கும் தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அற்புத சுகமளிக்கும் வல்லமையினாலே உங்கள் சரீரத்தில் வியாதிகள் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. பலவீனங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலவீனப்படுத்துகிற ஆவியே இந்த ஜனத்தை விட்டு போ என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளும் உங்களை விட்டு விலகி போகிறது. அடிமைத்தனத்தின் எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், உங்களை கட்டுப்படுத்துகிற எண்ணங்கள், பில்லி சூனியத்தின் எண்ணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுகிறது. It's being burned by the fire of the Holy Spirit. Hallelujah, hallelujah. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அன்பின் கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை சாட்சியாய் மாற்றும்படிக்கு உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த இடம் அசைய, எங்கள் உள்ளம் நிரம்ப நீர் இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடம் அசைய, உள்ளம் நீரம் இறங்கி வாருமே. இந்த இடம் ஹல்லேலூயா, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே. பலத்தினாவியே பலனடைய நிரப்பிடுமே. பலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே. ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இந்த இடம் அசையும்படியாய், உள்ளம் நிரம்பும்படியாய் அவர் நம்மதிலே இறங்கி இருக்கிறார்.
இந்த இடம் அசைந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சரீரங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணர்கிற அது தேவ வல்லமையா இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியின் வல்லமையா இருக்கிறது. மின்சாரத்தை போல பாய்ந்து செல்கிற தேவ வல்லமை உங்கள் சரீரத்தில் உணர்வீர்கள். அது ஒரு அதிர்வலை அலையை போல உங்கள் சரீரத்தில் சென்று கொண்டிருக்கிறது அல்லவா? உங்களால் நிற்க முடியாத அளவுக்கு உன் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது அல்லவா? அது தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, ஊற்றி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் சகோதரனே, பெற்றுக்கொள் சகோதரி. இட்ஸ் யோர் டைம், இட்ஸ் யோர் டைம். ரிசீவ் தி அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்கிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர் முன்னே செல்கிறார். இதோ உன் வாழ்க்கையிலே காணப்பட்ட தடைகளை இயேசு உடைக்கிறார். என்னென்ன தடைகள் இருந்ததோ, என்னென்ன தடைகள் நீ நினைத்தாயோ, பிசாசு கொண்டு வந்த தடை என்று நினைத்தாதையோ, அது தேவன் உடைக்கிறார். அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ வல்லமையினாலே அவைகள் உடைகிறது. எரிகோ கோட்டையை உடைத்தவர், செங்கடலை பிளந்த தேவன் உனக்காக யுத்தம் செய்கிறார். அவர் பராக்கிரமம் செய்ய இறங்கி இருக்கிறார் சகோதரியே. அவர் பராக்கிரமம் செய்ய இறங்கி இருக்கிறார். உன் குடும்பத்தின் நடுவில் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னை தேடி வந்தாய் அல்லவா? என்னுடைய நீதியை தேடி வந்தாய் அல்லவா? இதோ உனக்கு பராக்கிரமம் செய்யும்படியாய் உன் நடுவிலே நான் இறங்கி இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் உன் எல்லைகளை நான் விரிவாக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your boundaries shall be expanded by the power of God. ஹல்லேலூயா. உன் எல்லைகளை விரிவாக்க உன் குடும்பத்தின் நடுவில் அவர் இறங்கி இருக்கிறார். பிரியமானவனே, ஹல்லேலூயா. எனக்கு வீடு வாசல் இல்லையே, வீடு வாசலை ஏற்படுத்தி தாருமே, எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தாருமே, நான் உனக்கு சாட்சியாயிருப்பேனே ஆண்டவரே என்று சொன்னாய் அல்லவா? வீடு வாசலை ஏற்படுத்தி தரும்படிக்கு தேவனுடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருடைய கண்களிலே தயவை பெற்றாய், கர்த்தருடைய கண்களிலே கிருபையை பெற்றாய். உன்னை பார்த்து ஜனங்கள் சிரிக்கிறார்கள், உனக்காவது வீடாவது வாசலாவது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன் என்று நீ அறியாயோ? இதோ என் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. என்னென்ன அற்புதங்கள் வேணுமோ பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய வல்லமை இங்கே இருக்கிறது. வெளிப்பாடுகளின் வல்லமை இங்கே இருக்கிறது. He is revealing the secrets of the heart. இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். உங்கள் ஜெபங்களை வெளிப்படுத்துகிறார். தேவ வல்லமை உங்கள் ஜெபங்களை வெளிப்படுத்துகிறது. உங்கள் மேல் அக்கினி ஸ்தம்பம் இறங்கி கொண்டிருக்கிறது. The pillar of fire is coming on you right now. The pillar of fire is coming on you right now. Hallelujah, hallelujah. அவருடைய இருதயம், உங்களுடைய இருதயம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. உங்கள் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஓ என் மகளே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீர் ஒன்றும் வீணாய் போவதில்லை, அவைகளை நான் துருத்தியிலே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கண்ணீரோடு விதைத்தாய், கம்பீரமாய் அறுப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? Shall we all rejoice in the presence of the Lord? கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, மகிமையான அறுவடையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். உலகத்தில் அநேகர் அறுவடை இல்லாமல் இருப்பார்கள், ஆனால் கர்த்தர் உனக்கு அறுவடையை கொடுக்கிறார். அறுவடையின் பின்மாறி மழை உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The latter rain of the Holy Spirit is coming on you for the harvest. Hallelujah, hallelujah. நீ விதைக்காததை நீ அறுவடை செய்வாய். ஆமென். நீ விதைக்காததை அறுவடை செய்வாய். Glory to God. தேவ வல்லமை வெளிப்படுகிறது. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. அவாந்தர வழிகளிலே ஆறுகளை ஓட பண்ணுகிற தேவன், வறண்ட நிலத்திலே தண்ணீரை ஓட பண்ணுகிற தேவன் உனக்காக இறங்கி யுத்தம் செய்கிறார். உனக்காக இறங்கி ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டிருக்கிறார். இது உன்னுடைய வேளை, இது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வேளை. அவருடைய கரம் உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிற வேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பதவி ஆசை தேவையில்லை என்று சொல்லி நீ தூர எறிந்து விட்டாய் அல்லவா? இதோ நீ வாளாகாமல் தலையாயிருப்பாய், நீ கீழாகாமல் மேலாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஆண்டவரே, எனக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறதே, என்னால் சாப்பிட முடியவில்லையே, எதை சாப்பிட்டாலும் அந்த பிளேட்டை கிட்டேருந்து வாங்கிடுறாங்களே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறாய். நல்ல உணவையே என்னால் சாப்பிட முடியவில்லையே என்று சொல்லி கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை. சுகரை நீக்க அவருக்கு கஷ்டமா? அவருக்கு அது பெரிய காரியமா?
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே சுகர் பிரச்சனை, டயபெட்டிஸ் பிரச்சனை விலகி போகிறது. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையினாலே அது விலகி போகிறது. ஹalleluya. தேவன் சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் நான் உன்னை போஷிப்பேன். ஹalleluya, ஹalleluya. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹalleluya. உனக்குள்ளாய் இறைந்து மேலும் கீழுமாக உயர்ந்து எழும்புகிற சுகர் லெவலை இறையாதே, அமைதலாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அது இறையாது. நீ போய் செக் பண்ணி பார், உன்னுடைய சுகர் இனி இறையாது, அது அமைதலாயிற்று. ஹalleluya. காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹalleluya. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவர். அவர் சிங்கத்தின் வாயை கட்டினார், அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் அற்புதமானவரே. சிங்கத்தின் வாயை நான் கட்டினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக சிங்கத்தின் வாயை நான் கட்டியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது எது தெரியுமா பிரியமானவளே? உன்னை குற்றப்படுத்திருக்கிற அந்த வாய், உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த நாவு, அதை நான் அடங்கி போக செய்திருக்கிறேன். உன்னை குற்றப்படுத்துகிற நாவை நான் அடங்கி போக செய்திருக்கிறேன். சிங்கத்தின் வாயை நான் கட்டி போட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. பாதாளத்தில் விழுந்து போனேனே என்று யோசிக்கிறாய், உன் தேவன் உன்னை உயர்த்துகிறார். பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். ஹalleluya. உயர்ந்த கண்மலையின் மேல் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தருடைய வெளிச்சத்தை அநேகர் பார்ப்பீர்கள், கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்ப்பீர்கள். இருள் நீங்கி போகிறது, இருள் நீங்கி போகிறது, தேவனுடைய மகிமை உதிக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய அக்கினி ஸ்தம்பத்தை காண்பாய். You shall see the fire of God, you shall see the pillar of fire. அவருடைய அக்கினி ஸ்தம்பத்தை நீ பார்ப்பாய். ஹalleluya, 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 ஹalleluya. யாவரும் மகிழ்ந்து களிகூறலாமா? யாவரும் மகிழ்ந்து களிகூறலாம். Let's all rejoice in the presence of the Lord. தேவனுடைய சமூகம் எத்தனை இனிமையானது, தேவனுடைய பிரசன்னம் எத்தனை இனிமையானது. அதிலே நாம் மகிழ்ந்து களிகூறுவோம், அதிலே நாம் மகிழ்ந்து களிகூறுவோம். ஹalleluya, ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான பரிசுத்த வாரத்திலே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி உம்முடைய கிரியைகளை நடப்பித்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. எங்கள் இருதயத்தை சிலுவையின் மூலமாக புதிய இருதயமாய் மாற்றிவிட்டீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இங்கே நீர் கூட்டிச் சேர்த்திருக்கிற உம்முடைய தேவ ஜனங்கள் யாவரும் உலக துவக்கம் முதல் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் கர்த்தாவே. நீர் உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்பா. அவர்களை உம்முடைய நன்மையினாலே போஷிக்கிறீர். ஹalleluya. உம்முடைய ஆடுகளை போஷிக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர், நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர். இந்த பரிசுத்த வாரத்தின் மற்ற நாட்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும், வரப்போகிற வருஷங்கள் தோறும் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சுய நீதியை அல்லப்பா, உம்முடைய நீதியை, இயேசு கிறிஸ்துவின் நீதியை மாத்திரமே நம்பியிருக்கிறோம். உமக்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இந்த சபையார் யாவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை நீர் கட்டளையிட போகிறபடியால் மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. ஹalleluya. அற்புத அடையாளங்களோடு கூட தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஹalleluya. இங்கே உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த போகிறீர். இந்த சபையின் வாலிபரை நீர் பயன்படுத்த போகிறீர். அவர்களை அபிஷேகம் பண்ண போகிறீர். ஹalleluya. கொயர்ல இருக்கிறவர்களை, மியூசிக் வாசிக்கிறவர்களை ஆண்டவரே, கேமரால இருக்கிறவர்களை, சிறு பணியை செய்து கொண்டிருக்கிறவர்களை கூட ஆண்டவர் எழுப்பி வல்லமையாய் பயன்படுத்த போகிறீர். அது உம்முடைய கரத்தின் வல்லமையாய் இருக்கிறது. சபையின் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்க்கும்படியாய், தரிசனங்களை பார்க்கும்படியாக அவர்கள் கண்களை நீ திறக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த முழு சபையுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வருகை மட்டும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த இவர்களுக்கு கிருபை நீ தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். சபையார் அமரலாம். செய்தியை கேட்ட நாம்
யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் கர்ப்பத்தில் பிறந்தார். பொன்னை பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனோடு பாலத்தை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரை மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும். சபையார் தயவு செய்து அமருங்கள். இப்பொழுது சபைக்கான அறிவிப்புகளை அறிவிக்கப்படும். திருச்சபைக்கான அறிவிப்பு 29, 30, 31 திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும் தேவ செய்தியை அளித்த டாக்டர் ஜி. மதன் தாமஸ் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை அதிகாலை 5 மணிக்கு ஏப்ரல் மாத பிறப்பு ஆராதனையும் இரவு 7 மணிக்கு பெரிய வியாழன் ஆராதனையும் நடைபெறும். சபையார் யாவரும் ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சபையார் நாம் யாவரும் எழுந்திருந்து காணிக்கை பாடலாக கீர்த்தனை 56 பாடுவோம். கீர்த்தனை 56. புல்லரிதோ
ஜெபம் செய்வோம். எல்லா நல்வரங்களையும் தரும் கடவுளே, உமது ஜனத்தின் காணிக்கையை தயவாய் ஏற்றுக்கொண்டு அதையும் உமது ஜனத்தையும் ஆசீர்வதித்து சமாதானமும் பிரியமும் உலகெங்கும் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நமது பொதுவான ஜெபத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த எங்கள் தெய்வமே,